ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து தீபாவளிக்கு எடுத்த வீடியோ தான். என்னடா உளுந்தெல்லாம் வறுக்கிற அப்படின்னு நினைப்பீங்க. எதுக்காண்டினா சரி தீபாவளிக்கு பலகாரம் எல்லாம் செய்வாங்கள்ல, அதனாட்டி சரி முறுக்கு போய் நமக்கு மாவு அரைச்சிட்டு வந்துடலாம் மிஷினில் கொடுத்து அப்படின்றதுனால போயிட்டு மிஷினில் கொடுத்து முறுக்கு மாவுலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் முறுக்கும் அம்மா தான் செஞ்சாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் குலோப்ஜாம் வந்து நாங்கள் வந்து நைட்டு வந்து தீபாவளி அந்த நைட்டு வந்து செஞ்சோம். எப்படி வந்துச்சு அப்படின்னா பெர்ஃபெக்டாக வந்துச்சு, சூப்பராக வந்துருந்துச்சு. பூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ரேட் எல்லாமே. அதனாட்டி நாங்களே வாங்கி முதிரிப்பூ சரி வாங்கி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கட்டினேன். கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெடிலாம் வெடிச்சிட்டு இருந்தோம். நீங்களாம் எப்படி இருந்துச்சு? எந்த வீடியோவுமே நான் இன்ன வரை போடவே இல்லை. ட்ரெஸ்ஸு வாங்கின வீடியோ எதுவுமே நான் போடலை. ஸோ இனிமேல் நான் வீடியோ ரெகுலராக போடலான்னு இருக்கேன். அப்படி தான் சொல்லுவேன், ஆனால் போட முடியல. நெக்ஸ்ட்டு எனக்கு பெரிய பெரிய வெடி அடிக்கலாம் பயமாக இருந்துச்சு, கிட்டே போகவே பயமாக இருந்துச்சு. அதனாட்டியே பெரிய வெடிலாம் இந்த புஷ்வானமே எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. அதோட கங்கு வந்து மேலே பட்டுருமோ அப்படின்ட்டு பயந்து பயந்து வெடித்தேன். அதுக்கப்புறம் மருதாணிலாம் வச்சுட்டு காலைல அப்புறம் போய் தூங்கிட்டு அம்மா தான் எல்லாமே சமைச்சாங்க. அம்மா தான் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். எங்கே அப்படின்னா பக்கத்தில் தான் வீடு. அதனாட்டி அம்மா தான் எல்லாமே சமைச்சாங்க. நான் எதுவுமே செய்யலை. ஏன்னா நம்ம அவளுக்கு அவ்வளோவா பெர்ஃபெக்டாலாம் செய்ய தெரியாது. நிறைய பேர்த்துக்கும் சமைக்க தெரியாது. அதனாட்டி அம்மா தான் சமைச்சாங்க. என்னென்ன அப்படின்னா பருப்பு வடை, உளுந்த வடை, பஜ்ஜி, அப்புறம் குடல் கூட்டு, இட்லி, கறி குழம்பு, ரத்த பொரியல், அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மா சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் தங்கச்சியோட நந்தி நல்லா இருக்கா, என்னோடது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மகிமாமையும் குளிக்க வச்சாச்சு. பாப்பாவோட ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த தடவை தான் எல்லாத்துக்குமே எனக்கு என்னமோ பெர்ஃபெக்டாக எடுத்த மாதிரி இருந்துச்சு. கருவாவுக்கும் நல்லா இருந்துச்சு ட்ரெஸ்ஸு. ஸோ நீங்கள்லாம் எப்படி தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த தடவை பிடிக்கல, ஏன்னு தெரில. மழை பெஞ்சனாட்டி என்னன்னு தெரில, ஒரு நசநசன்னு இருந்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறாட்டி நம்மளும் கிளம்பலாம். இப்போ அவளை கிளப்புறதுக்குள்ளாட்டியுமே உயிரே போயிடும். அம்மா லிப்ஸ்டிக் போடுமா, அது போடுமா, இது போடுமா அப்படி சொல்லிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணி விட்டாச்சு. ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த மாதிரி கேட்டேன் இல்லை. பட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து நானும் என் தங்கச்சியும் ஒரே மாதிரி தான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணோம். என் 2 பேத்துக்கு எப்படி இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஏன் புன்னகையாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சாரியும் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வந்து எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என் தங்கச்சியோட சாரி இதை விட சூப்பராக இருந்துச்சு. நல்லா ப்ளூ கலரில் நல்லா இருந்துச்சு. எனக்கும் பிடிச்சிருந்துச்சி, நல்லா தான் இருந்துச்சு. ஜாக்கெட்டு எல்லாமே சூப்பர். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மத்தியானம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டை, நாட்டுக்கோழி குழம்பு அம்மா வீட்டில் தான் சமைச்சாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு, மீன், அப்புறம் நிறையா எக்ஸ்ட்ரா நிறையா என்னென்னவோ இருந்துச்சு தெரியல. அப்புறம் ஏதோ சாப்பிட்டு ஆனால் என் மகன் எதுவுமே சாப்பிடாது. மீன் சாப்பிடுவா, சோறு சாப்பிட்டா, அவ்வளோதான். மித்த எதுவுமே அவள் தொடவே இல்லை, சாப்பிட மாட்டா. கருவாங்க வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க, பேசவே முடியல. அவங்க ஒரே சாப்பாடு தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வெடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே புஸ்வானத்தை தான் எடுத்துகிட்டு போயிட்டு வெடித்தோம். அதுக்கப்புறம் தான் கருவா சொல்லிச்சு, மரியாதை இந்த வெடிலாம் யார் வெடிக்கிறது அப்படி சொல்லிட்டு போய் வெடி வந்து கருவா வந்து சிவகாசி போய் வாங்கிட்டு வந்தாங்க சாரு. ஆனால் என்ன எல்லாமே சின்ன சின்ன வெடிலாம் இல்லை, பெரிய பெரிய வெடியாக இருந்துச்சு. ஒரு சில வெடி மட்டும்தான் நான் வந்து போட்டேன், மித்ததெல்லாம் போடல, கருவா தான் போட்டாங்க. எங்களுக்கு தீபாவளி நல்லா போச்சு. நீங்களும் எப்படி செலிப்ரேஷன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். அக்கா வந்து இனிமேல் ரெகுலராக வீடியோ போடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எங்கிட்டாவது போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு சரி தேட்டர் போகலான்னு நினச்சிட்ருந்தோம். ஸோ போனால் டிக்கெட்டே கிடைக்கல, ஃபுல்லாகிடுச்சு அப்படி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி எங்கிட்டாவது போகலான்னு சொல்லும்போது ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ வீட்லேயும் சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்டனாட்டி அங்கே போயிட்டு வேண்டான்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் கிரேவியும் நானும், அது என்னோடய ஃபேவரேட்டு, பன்னீர் கிரேவியும் நானும். அதனாட்டி அதையும் 3 பேருமே சாப்பிட்டுட்டு 3 பேர் ஒரு மொஜிட்டோ குடிச்சிட்டு அப்படியே பாய் நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே போனோம். என்ன அப்படின்னா என்ன மூவி அப்படின்னா டியூட், அந்த மூவிக்கு தான் போனோம்.
எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பெர்ஃபெக்டாக இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங் சூப்பராக இருந்துச்சு, காமெடி எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தா போக போக எனக்கு என்ன இந்த கதையே பிடிக்கல. என்னடா அப்படி. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு கதை, யாரும் எடுக்காத ஒரு கதை மாதிரி இருந்துச்சு. பட் வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. கடைசி நேரத்தில் வந்து நானும் கருவாவும் செம்ம அழுதுட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அழுததுக்கப்புறம் என் தங்கச்சி, என்னால் என்ன ரீசன்னே தெரியாமல் 2 பேரும் ஏன் அப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஏதாவது போய் வாங்கி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எமோஷ்னல் ஆனதுனால போய்ட்டு பாப்கார்னு, மோமோஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டோம் இன்டர்வல்னால். அதுக்கு தான் நான் மேக்ஸிமம் போனேன். வேறு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா சூப்பராக இருந்துச்சு. இந்த சீன் வந்து நான் செம்ம நான் வந்து இந்த இடத்துல வேறு லெவலில். உங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து இந்த மூவி வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு அளவு இருந்துச்சு அப்படின்னு மட்டும் சொல்லலாம். ஆனால் அழுதுட்டேன், ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.